இங்கு இந்த நேரம் வருகை தந்திருக்கிற உடவியலாளர்களுக்கு எனது மாலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, அந்த மாதகள் காணியில் இராணுவம் இருந்து விடப்பட்ட காணியில் அந்த காணி இருக்கிற இடமே முதலாவது இப்போ எந்த வட்டாரத்துக்குரியதுன்றது தெரியாது. ஒன்று அது மாதகள் வட்டாரத்துக்குரியதா இல்லாட்டி பண்டத்திறப்பு வட்டாரத்துக்குரியதான்றது தெரியாத நிலையில் இருக்கிறது. அதை நாங்கள் சபையில் விசாரித்து அதற்குரிய நாங்கள் முடிவெடுக்கின்றோம். ஆனால் இப்போ மாதகள் என்றே சொல்லுவோம். அது உண்மையிலே நான் அறிந்த காலத்திலேருந்து அது மாதகள் வட்டாரத்துக்குரியதுன்றதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த காடாப்பில் இராணுவ முகாம் விடப்பட்டு இருக்கிறேன். அந்த முகாமிலே ஒரு கதவு ஒன்று, இரும்பு கதவு ஒன்று திருட்டு போனதாக கூறப்படுகின்றது. 2 நேர காவலாளிகள் அங்கு இருக்கின்றார்கள். அப்போ திருட்டு போய் 2ஓ 3ஆவது நாள் அந்த ஊடகவியலாளர், நீங்கள் கேள்வி எழுப்பின ஊடகவியலாளர் அங்கே சென்றிருக்கிறார். அங்கே சென்ற பொழுது ஒரு பெண்ணொருவர் உள்ளுக்கு நிற்கின்றார், இன்னும் ஒரு ஆணொருவர் நிற்கின்றார். அவருக்கு யார் ஊழியர்கள், யார் இங்கே வேலை செய்கிறார்கள், யாருடைய மனைவி என்றெல்லாம் தெரிஞ்சிருக்க சந்தர்ப்பம் இல்லை. இப்போ நான் திருமணம் செய்திருக்கிறேன்னா செய்யவில்லையா என்றதெல்லாம் அந்த ஊடகவியலாளருக்கு தெரியவில்லை. இனித்தான் அவர் அதை பற்றி விசாரிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஒரு திருட்டு போன ஒரு காணிக்குள்ள ஒரு காவலாளிக்கு அவருடைய மனைவி உணவளிக்க போகிறதாக இருந்தால் நுழைவாயிலேயே கொடுத்து விட்டு திரும்பி இருக்கணும். ஏற்கனவே ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது, அங்கே போலீஸ் வரப்போகிறதாக குறிப்பிடப்பட்ட வேளையில் அந்த களவு போன நேரத்திலே அங்கே நின்ற காவலாளி அங்கு நிற்கின்றார். அவரே அங்கே ஓஎஸ்சியின் உத்தரவின் பேரில் அனுப்பப்பட்டதாகவும் அவர் அங்கே நிற்கின்றார். அப்போ அவர் அங்கே நிற்கும் பொழுது அப்போ போலீஸ் உத்தியோகத்தர்கள் அங்கே வர போகிறார்கள். வந்தவுடனே உண்மையான போலீஸ் உத்தியோகத்தர்கள் என்றால் இவவே உள்ளுக்கு வந்து நிற்கிறா என்று தான் கேட்டிருப்பார்கள். முதலாவது கேள்வி. அப்போ அவ போகிறதுக்குரிய அனுமதியை அன்றைக்கு தவிசாளருடைய அந்த ஊடக சந்திப்பிலே நான் பார்த்தேன். அந்த அனுமதியை பண்டத்திறப்பு பொறுப்பதிகாரி வழங்கியதாக கூறியிருந்தார். அப்படி என்னென்று அவருடைய கணவன் எங்களுடைய பிரதேச சபையில் உத்தியோகத்தராக இருக்கலாம். ஒரு உத்தியோகத்தர் இல்லாத ஒரு மனைவியை அதுக்குள் அந்த காணிக்குள் அரச நிறுவனத்துக்கு சொந்தமான காணிக்குள் போக அனுமதிக்க முடியும் என்றால் ஒரு ஊடகவியலாளரை அங்கே உள்ளுக்கு விடக்கூடாது. என்னுடைய கேள்வி. அந்த ஊடகவியலாளர் என்னத்துக்கு போனவர்? களவு போன கேட் சம்பந்தமான விடயங்களை எடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்த போனவர். அவர் ஒரு பெண்ணை தரக்குறைவை போட்டோ எடுத்து போடவில்லை. அவர் ஆதாரத்துக்கு அங்கே உள்ளுக்கு ஒரு பெண் நின்றது, தனக்கு யார் என்று தெரியாதது என்று தான் அவர் போட்டிருக்கிறார். நீங்கள் குற்றஞ்சுமத்துற ஊடகவியலாளர். அந்த பெண்ணின் பின்பக்கத்தை தான் அவர் போட்டிருக்கிறார். நீங்கள் அந்த பெண்ணை கூட்டி கொண்டு வந்து ஊடக மையத்தில் வைத்து அந்த ஏழை கூலி தொழிலாளியின் மனைவியையும் அந்த கூலி தொழிலாளியும் கொண்டு உங்களுடைய அதிகார இதை திணிக்கப்பட்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவர் ஊடக மையத்தில் அந்த அந்த உத்தியோகத்தர் பேட்டி கொடுக்கும் பொழுது பயத்தில் பேட்டி கொடுக்குற மாதிரி இருக்குது. அது சாதாரணமாக பார்க்குறவர்களுக்கு விளங்கி இருக்கு. நீங்கள் இப்பொழுது அந்த அவவை கொண்டு வந்து நேர்முகத்தையே மக்களுக்கு காட்டி விட்டுருக்கிறீங்க. ஒரு பெண்ணை இப்போ யார் கேவலப்படுத்தினது? ஊடகவியலாளரா, அரசியல்வாதிகளா? எனக்கு அதுதான் இப்போ தேவை. இப்போ ஊடகவியலாளர் இந்த கேவலத்தை செய்தாரா, நீங்கள் செய்தீங்களா? அவர் பின்பக்கமாக தூரமாக நின்ற ஒருவரை போட்டோ எடுத்து போட்டிருக்கிறார். நானும் அந்த படத்தை பார்த்தேன். நீங்கள் என்ன செய்து விட்டீங்கள்? அவ்வளவு ஊடக மையத்திலும் இருந்த ஊடகங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து அந்த பெண்ணை நிறுத்தி அவருடைய முகத்தை மக்களுக்கு காண்பித்திருக்கிறீர்கள். இதை விட நீங்கள் போய் போலீஸில் முறைப்பாடு செய்திருக்கிறீர்கள். போலீஸில் இருந்து இன்னும் ஒரு முடிவு உங்களோட பக்கம் பிழை இருக்குதா, ஊடகவியலாளரின் பக்கம் பிழை இருக்கிறதா என்று தெரியாமல் நீங்கள் ஒரு ஊடக மையத்தை நடத்தி இப்போ போலீஸில் நீங்கள் தான் பிழை என்று சொன்னால் நீங்கள் அந்த ரிப்போர்ட்டருக்கு எதிராக நீங்கள் மன்னிப்பு கேட்பீர்களா? இதே ஊடக மையத்தில் நான் நடுநிலையாகத்தான் கதைப்பேன். நான் நடுநிலையாக கதைக்கும் பொழுது நான் ஊடகவியலாளருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தது, நீங்கள் ஏன் இப்படி செய்த நீங்கள் என்று அவர் அண்ணன் நான் 3/4 மணித்தியாலமாக அங்கே வீட்டிருந்தேன். நான் போகும் பொழுது 3/4 மணித்தியாலமாக அந்த பெண் உள்ளுக்கு இருந்ததுக்குரிய ஆதாரம் என்னிடம் இருக்கிறது. அதற்கு பிறகு போலீஸாரும் அங்கு வரவில்லை, ஒருத்தரும் வரவில்லை என்று அவர் எனக்கு சொன்னார். அப்போ நான் சொன்னேன்,
அது சாப்பாடு கொடுக்கத்தான் போனது, உண்மையிலேயே அது அவருடைய மனைவி தான் என்று நான் அந்த ஊடகவியலாளருக்கு தெரிவிச்சிருந்தேன். அது உண்மையிலேயே அவருடைய மனைவி தான். ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது ஒரு நுழைவாயில் வைத்து, பிரச்சனை நடக்காத பொழுது கூட அவ உள்ளுக்கு போக இயலாது, நுழைவாயில் வைத்து இதை பொறுப்பதிகாரி அனுமதி கொடுத்தவரா உள்ளுக்கு போனதுண்டு. இப்போ சாதாரண ஒரு குடிமகன் இவ தான் கேட்ட கொண்டு போனதுண்டா என்ன செய்கிறது? இப்போ நீங்கள் அந்த அந்த உத்தியோகத்தருடைய மனைவியில் வேறு பலிகளையும் போடுவதற்கு திட்டமிட்டீர்களோன்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது. உங்களுடைய பேட்டியை பார்த்து தான் நான் இதை சொல்கிறேன். ஒரு 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 தொழிலாளியுடைய மனைவி, அதுவும் குறைந்த சம்பளத்துக்காக, அதில் தவிசாளர் குறிப்பிடுகிறார், ஒரு கூலி தொழிலாளியின் அண்டு வலி மேற்கிலே 210 ரூபா இப்பயே கூட்டப்பட்டுட்டுது கூலி தொழிலாளிகளுக்கு. இந்த சபை வேற முதலே அங்கே கூட்டப்பட்டுட்டுது. ஒரு கூலி தொழிலாளிகளுக்கு பிறகுதான் நீங்கள் கூட்டினீங்க. இப்படி அங்கே கூட்டப்பட்டிருக்கு, இப்படி சட்டம் இருக்குதான்னு சபையில் அழைச்சது. நீங்கள் அவ்வளோ அக்கறை உள்ள நீங்களாண்டா முதல்ல அந்த 210 ரூபா கூட்டியிருக்கலாமே. பிரதேச சபையில் ஒரு தவிசாளர் வாகனம் டிரைவிங் பழகிறார் என்று ஒரு ஊடகத்தில் வந்திருக்கு. அப்போ நான் விசாரிச்சு கொண்டு போனால் சனி ஞாயிறு எங்கட வாகனம் தான் வெளியில் போயிருக்குது. இப்போ உடனடியாக என்ன செய்யணும்? லஞ்சாவூரிலோ குட்டப்புலனாயோ இந்த பிரதேச சபைக்குள்ள பூந்து பிரதேச சபையில் இருக்கிற காணொலிகளை பரிசீலித்து எப்பப்போ இந்த வாகனம் வெளியில் போயிருக்குது, ஏன் சனி ஞாயிறு லீவு நாளில் வெளியில் போனதுன்றதை விசாரணை எடுக்கணும். ஏனெண்டா பிறகு புட்டே சாலிஞ்சிட்டு சொல்லுவினோம். கடந்த காலத்தில் வல்பை ஏற்ற நான் கண்ணால் கண்ட சாட்சியாக பிடிச்சு கொடுத்து அங்கே வந்து என்னென்ன சாமான் ஏற்றுனீங்களான்ற கேமராவை செக் பண்ண போனால் கேமரா நிறுத்தப்பட்டு இருக்குது சாமானியத்துற நேரம். அதுக்குரிய விசாரணை நடந்து இன்னும் என்ன முடிவண்டே தெரியாது கடந்த கால சபையில். இப்போ கூட இந்த புட்டேச்சுகள் அழிக்கப்படலாம். அடுத்ததாக என்னொன்ற சொல்கிறேன், ஒரு உத்தியோகத்தர் 2 லேபரை கொண்டு போய் தன்னுடைய சொந்த வேலைக்கு பயன்படுத்தினதுக்கு, பெயிண்ட் அடித்ததுக்கு என்ன நீங்கள் இந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கல. நீங்கள் இந்த உத்தியோகத்தரில் இந்த மீடியாக்காரெல்லாம் உங்களுக்கு அக்கறை இருக்குதுன்றது எனக்கண்டா அது நல்லதாக படையில்லை. நீங்கள் ஒரு நியாயமானவர்கள், நீங்கள் ஒரு நேர்மையானவர்கள் என்றால் உடனடியாக அவரை கூப்பிட்டு என்னென்று வேலை நேரம் நான் அந்த 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 லேபரோட நான் தொழிற்பு எடுத்து கதைச்சினான். அப்போ அவர் சொல்லி கவலைப்பட்டார். அண்ணே ஒரு கட்டத்தில் அவர் சொன்னார், அண்ணே எனக்கு இந்த வேலைக்கு ஏதாவது வந்துச்சுன்னா நான் தூக்கிட்டு இறந்து விடுவேனேன்ட்டு என்ன கட்டாயப்படுத்தி தான் கூட்டிக் கொண்டு எனக்கு அழுக கூட வந்துட்டுது. ஒரு உத்தியோகத்தர் நான் இந்த கடந்த சபையில இருந்து நீங்கள் முழு இந்த லேபர்ஸுக்காக வேண்டி குரல் கொடுத்த ஒரே ஒரு ஆள் நான் கடந்த சபையில் இருந்து. சரியா, நீங்கள் கூலி தொழிலாளிகள்ன்ட்டு இங்கே எத்தனையோ பேரை வேலை நிறுத்தி வச்சிருக்கிறீங்க. சரியான அக்கறைப்பட்டது சின்ன சின்ன சிறு கூட்டங்களுக்கு. இங்கே பெருங்குற்றம் தண்டை விட்ட கொண்டே இது ஒரு ஊழல். பெயிண்ட் அடித்ததுக்கு ஒரு நடவடிக்கையும் இல்லை. இப்போ உங்களுக்கும் அந்த ரிப்போர்ட்டருக்கும் இருக்கிற பிரச்சனையோன்றது எனக்கு தோணுது. ஏன்னா அந்த ரிப்போர்ட்டர் நிறைய விஷயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் இப்போ கேட்டதுக்கு என்னட்ட ஆதாரம் இருக்கேன்னு என்ன எந்த போலீஸ் கூப்பிட்டாலும் நான் கொண்டே கொடுப்பேன்ட்டு அவர் வந்து ஒரு கம்பீரமான தெளிவான ஒரு பதில் எனக்கு சொன்னார். நான் பக்கச்சார்பாக விசாரிக்கல. நானாக இவைன்ற வீடியோவையும் பார்த்து அந்த ஊடகவியலாளரோட எனக்கு ஊடகவியலாளரோட இப்போ குறிப்பிட்ட காலத்தில் நல்ல நெருங்கிய தொடர்பு இருந்தபடியால் நான் அழைச்சேன், பல தடவை அழைச்சேன், எடுக்கையில் ஒரு மெசேஜ் போட்டேன், அவசரமாக எடுங்கோன்ட்டு எடுத்தால் நான் இந்த இதுகளை கேட்டேன். என்னோட 1 மணி நேரத்துக்கு மேலே கதைச்சவர். அப்போ நான் தெளிவாக விளங்கி கொண்டேன். முதலாவது ஆளுநருக்கு தெரிவிச்சிருக்கிறார், ஆளுநர் ஆஃபீஸ் ஆளுநர்கிட்ட செக்ரட்டரிக்கு அடிச்சிருக்கிறார். இப்போ 2வது பிரதேசவைக்கு அடிச்சிருக்கிறார். அந்த நேரம் அடித்த நேரம் பிரதேச உத்தியோகத்தர் ஒருவர் சொல்லியிருக்கிறார் அங்கே ஒரு ஆள் தான் நிற்குதுன்னு. அங்கே 3 பேர் நின்றவே அந்த டைம். இப்போ இதுக்கு அந்த ரெக்கார்டெல்லாம் தன்னிட்ட இருக்குதுன்னு சொல்கிறேன். நீங்கள் செய்தது ஒரு மிகப்பெரிய குற்றம் கொண்டு மாட்டி விட்டுருக்குறீங்க. இப்போ ஃபோட்டோ இருக்குது அவ உள்ளுக்கு நின்றது ஒரு களவு நடந்த இடத்துல. இப்போ ஆகவே நீங்கள் வந்து இந்த பிரதேச சபையில் நடந்த உண்மைகளை மூடி மறைக்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த ப்ரெஸ் மீட்டை வச்சிங்களோன்றது தான் எனக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. சரியோ, இப்போ நான் கணவன் மனைவியண்டா என்ன ஒரு ஊடகம் போடுதுண்டா இதில் எனக்கும் கணவனுக்கும் இடையில் பிரச்சனை வர தேவையில்லை. நானும் கணவனும் தானே ஒரே இடத்துல நின்ற நாங்கள். இது ஒரு கேலி கூத்தா இல்லை இருக்குது கூட்டிக் கொண்டு வந்து. அப்போ என்ன இவ்வளோ காலமும் குடும்பம் நடத்தின ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையென்றால் ஊடகத்தில் எங்கள் 2 பேரையும் தானே வந்திருக்கு.
அதால் மன உளைச்சலுக்குள்ளாகி இரவு முழுக்க பிரச்சனையாகன்ட்டு தவிசாளர் சொல்கிறார். அப்போ தவிசாளர் இரவு முழுக்க போய் பக்கத்தில் நின்று பார்த்த மாதிரி சொல்கிறேன். வடிவாக விசாரித்து யார் அனுமதி கொடுத்தது உள்ளுக்கு போகிறதுக்கு, முக்காமலத்தியால் நின்றதுக்குரிய ஆதாரங்களும் இருக்குது. சாப்பாடை கொடுத்து முக்காமலத்தியால் அங்கே நிற்க வேண்டிய தேவை யாருக்கும் இல்லை. நீங்கள் வந்து போலீஸில் என்ட்ரி போட்ட நீங்கள் ஒரு போலீஸ் முறைப்பாடை உடனே ஒரு பிரதேச சபைன்ற ஒரு அரச நிறுவனத்தில் களவு போனால் போலீஸ் உடனடியாக இல்லை வந்து பார்க்கணுமா? இந்த 3 நாளைக்கு பிறகு 4 நாளைக்கு பிறகு வந்து பார்க்குறது இது என்ன சிவில் கேஸா? 4 நாளைக்கு பிறகு வந்து பார்க்குறதுக்கும் இதுக்கும் இது கிரைம் கேஸ் இல்லை, களவு இல்லை. ஒரு அரச நிறுவனத்தில் இருந்து ஒரு கல் போனால் கூட ஒரு 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 கான்கிரீட் கல் போனாலே அரச சொத்தை சேதப்படுத்தினதாண்டு அரச சொத்தை கொள்ளையடிச்சாண்டு அதுக்குரிய சட்டமே வேறு. ஒரு அரச நிறுவனத்தில் ஒரு கேட் களவு போனதுன்றா போலீஸார் உடனே இல்லை நீங்கள் முறைப்பாடு செய்த உடனே இல்லை உங்களை பின்னால் வந்து அங்கே நடவடிக்கை செய்து கொள்ளணும். அப்படி என்றால் அந்த போலீஸாரையே அந்த நடவடிக்கை செய்யலைன்றது எனக்கு விளங்கல. உண்மையில் நான் அதையும் போலீஸ் அதிகாரிகளிடம் கேட்கறதுக்கு தான் இருக்கிறேன். இல்லாட்டி டிசிசி மீட்டிங்கில் என்ன சந்தர்ப்பம் கிடைச்சா நான் கேட்கத்தான் இருக்கிறேன். மற்றது நான் அந்த கட்சி ரிப்போர்ட்டரை அன்றைக்கு ஒரு கேள்வி கேட்டேன். நான் நீங்கள் என்ன இப்படி பக்கச்சார்பாக நடந்து கொள்கிறீங்கள், இப்படி பிரேசவைக்கு எதிராக ஒரு குற்றம் வந்தால் நீங்கள் ஏன் அவர்களை தொடர்பு கொண்டு அவர்களுடைய பதிலை எடுத்து போட இல்லையென்று நான் கேட்டேன். கேட்கும் பொழுது அவர் அந்த கட்சி ரிப்போர்ட் அவர் எனக்கு சொல்கிறார், அண்ணன் நான் எத்தனையோ தரம் தொடர்பு கொண்டு அவர்கள் பதிலளிக்க மறுத்திருக்கணும். அப்போ நான் எப்படி அவர்களை பேட்டி எடுத்து போடுறது என்ன? அவர்களுக்காண்டி நானாக கதைச்சி போடுறது நீ இல்லை. சும்மா அவர் அந்த தன் பதிவுகளில் கீழே போட்டிருக்கிறார். வடிவா நீங்கள் பார்க்கலாம். பிரேசவை பதிலளிக்க மறுத்திருக்கு, இந்த உத்தியோகத்தர் பதிலளிக்க மறுத்திருக்கிறார் என்று தெளிவாக தான் போட்டிருக்கிறார். உபதவிசாளர் பதிலளிக்க மறுத்திருக்கிறார் என்று வடிவாக தான் போட்டிருக்கிறார். இப்போ நீங்கள் ஒரு நியாயமான கருத்தை கதைக்க வேணுங்க. இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்தது, இதை விட முக்கியமான பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நடந்திருக்குது. அதை பற்றி எந்த விசாரணையும் இல்லை. பல உறுப்பினர்களுக்கு தெரியும் இப்படியெல்லாம் நடந்ததுண்டு. எல்லாத்தையும் மூடி மறைச்சு எங்கேயோ ஒரு சின்ன பிரச்சனை எடுத்து அதுக்கும் இப்போ அந்த பிரச்சனையை எடுத்து அந்த உத்தியோகத்தருக்கு பிரச்சனையாக்கி சாதனை படைச்சிருக்கணும். அதுதான் நான் சொல்ல முடியும். இனி என்ன செய்வினம்? பிரச்சனை வந்தால் அப்படியே உத்தியோகத்தரை வேலையால் நிப்பாட்டி விட்டணும். இப்போ பாதிக்கப்பட போகிறது யார்? நீங்கள் சொன்ன அந்த ஏழை தொழிலாளி. நீங்கள் இதைத்தான் காலங்காலமாக செய்து கொண்டு வாருங்கள். கடந்த கால சபையிலே இதான் நடந்தது. அங்கே இருக்கிற ஏழை தொழிலாளிகளுக்கு தெரியும் நான் எப்படி செய்கிறேன்ட்டு. இப்போ நான் இறுதியாக சொல்கிறது என்னென்னா, முதலாவது தவிசாளர் பிரதேச சபை வாகனத்தை விடுமுறை நாட்களில் கொண்டு போய் சாரதியம் பழகியிருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு ஊடகத்தில் வந்திருக்குது. இதை முதலாவது விசாரணை செய்யுங்க. ரெண்டாவது, ஒரு உத்தியோகத்தர் 2 ஊழியர்களை கொண்டு போய் தன்னுடைய வேலை நேரம் கொண்டு போய் தன்னுடைய வீட்டுக்கு வர்ணம் பூசி இருக்கிறார். இதை நீங்கள் விசாரணை செய்யுங்க. ஒரு தவிசாளர் வீட்டை வாழைக்குள்ளே கொண்டு போனதாக ஒரு குற்றச்சாட்டு ஊடகத்தில் வந்திருக்குது. இதை நீங்கள் விசாரணை செய்யுங்க. இந்த பிரதேச சபையில் நடக்கிற நான் நிறைய சுட்டி காட்டின பிழைகளை முதல்ல விசாரியுங்க. இந்த ஊடகவியலாளர் பிழையாக இருந்தால் நானும் உங்களுக்கு பக்க உறுதுணையாக நின்று உங்களுக்கு ஆதரவு வழங்குவேன் என்று தவிசாளருக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். நான் எங்கே பிழை நடந்தாலும் பிழைக்கு எதிராகத்தான் நான் சபையில் கதைப்பேன். நான் யாருடைய பர்சனல் விஷயத்திலேயோ யாருடைய தனிப்பட்ட ரீதியான பிரச்சனைகளோ நான் கதைக்க வரையில்லை. இது மக்களோட வரி பணத்தில் நடக்கிற சம்பவங்கள். நான் கடைசி மட்டும் கடந்த சபையில் முதல் உறுப்பினராக அந்த ஊடகங்களுக்கு தெரியும் இந்த பிரதேச சபையில் ஊழல் இது உண்ணி மாதிரி உறிஞ்சி நாடி திவாலாகி கடைசியாய் நாய் சாக போகுதுன்ட்டு முதல் ஒரு அரசியல்வாதியாக நான் சொல்லி ஊழலுக்கு எதிராக அண்டையிலிருந்து நடவடிக்கை எடுத்து இன்று வரைக்கும் மாறாமல் நான் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். இப்போ என்னை பற்றி ஒரு ஊடகவியலாளர் இப்படி போட்டிருந்தால் நான் அதெல்லாம் பயப்பட்டிருக்க மாட்டேன். நான் பிழைய செய்திருந்தால் அதை திருத்தவணும்னு நினச்சிருப்பேன். இது நாங்கள் திருத்த மாட்டோம். நாங்கள் ஊடகவியலாளர்களை போட்டால் ஊடகவியலாளர் நாங்கள் அடிப்போம். அவருக்கு எதிராக நாங்கள் ஆக்களை கூப்பிட்டு பேட்டியை கொடுத்து அவன் பேட்டியை கொடுக்குறவன் எல்லாம் ஆதாரங்களை கொடுத்த அவன் வேலை இல்லாமல் போனாலும் எங்களுக்கு பரவாயில்லை.
அந்த மாதிரி தான் உங்களோட கருத்து. இப்போ முதலாவது நான் சொன்ன இவ்வளோத்தையும் விசாரிங்க. அதை விட அந்த முதல் சபையில் அந்த வெல்ப் விசாரணை நடந்தது, கேமரா டெண்டர் எடுத்து அதில் பிஃபார்ம் எல்லாம் கிளிக்கப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விசாரணை நடந்தது. அதுகளின் கொப்பியை உள்ளூராட்சி ஆணையத்தில் இருந்து எடுத்து தாங்க என்ன விசாரணை நடந்ததுண்டு எவ்வளவோ உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவ்வளோத்தையும் நீங்கள் உடனடியாக செய்யுங்க. அதுக்கு பிறகு இந்த ஊடகவியலாளர் உண்மையாகவே பிழை என்றால் நான் பக்கச்சார்பாக கதைக்க மாட்டேன். உங்களோட பக்கம் நியாயம் இருந்தால் உங்களோட நான் நின்று நான் போராடுறதுக்கும் தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.